الحمد لله والصلاة والسلام على رسول الله وآل حزب الله محمد بن عبد الله أما بعد فقد قال الله تعالى في محكمه تنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم في كل خطبته ونصيحته فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் எம்பெருமானார் முஹம்மது கரீம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், மோமின்கள், முஸ்லிம்கள் நாளை மறுமை நாள் வரை அல்லாஹுடைய ரசூலுடைய வழிமுறையை பின்பற்ற இருக்கின்ற அனைத்து மனித சமுதாயத்தினர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என வேண்டியதன் பின்பாடு புனிதமிகு ஜும்மாவுடைய நாளிலே வேற காலத்தோடு அல்லாஹுடைய மாளிகையிலே வந்து அமர்ந்து ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றி ஜும்மாவில் பேசப்படுகிற குர்ஆன் சொன்ன அடிப்படையிலான செய்திகளை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உன்னதமான புனிதமான மேலான எண்ணத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஈமானிய நெஞ்சங்களே, இன்றைய ஹுத்பாவினூடாக மனிதனம் அவன் மறந்திருக்கும் மரணம் என்ற ஒரு தலைப்பினூடாக சில செய்திகளை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துவது ஒரு மூமினாக, ஒரு முஸ்லிமாக எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனம் அளிக்கும் என்ற அடிப்படையில், அன்புக்குரியவர்களே, நிச்சயமாக இந்த உலகத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் என்றால் நாம் மரணிக்க போகிறோம் என்கின்ற அந்த யதார்த்தமான உண்மையை ஏற்றுக்கொண்டவர்களாக, நம்பியவர்களாக, ஈமான் கொண்டவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஈமானியர்களாக இருக்கிறவர்கள், அல்லாஹுவை நம்பக்கூடியவர்கள், ரசூலை நம்பக்கூடியவர்கள், அல்லாஹுடைய ரசூலுடைய வழிமுறைகளை பின்பற்றுகிறவர்கள், நிச்சயமாக அல்லாஹுடைய தூதரினால் அல்லாஹுவினால் அடையாளப்படுத்திய அந்த மரணத்தை நம்பியிருக்கிறோம் என்பதில் மாற்றுகிறது கிடையாது. நிச்சயமாக நானும் நீங்களும் மரணிக்க போகிறோம், மௌத்தாக போகிறோம். ஒரு நாள் என்னுடைய உயிர் இந்த உலகை விட்டும் என்னுடைய உடலை விட்டும் பிரிய போகிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஞாபகப்படுத்திய அந்த மரணத்தை நம்பியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் அல்லாஹுடைய அல் குர்ஆனிலும் அல்லாஹுடைய தூதருடைய பொன்மொழியிலும் ஒரு செய்தியை சொல்லுகிறார். வலிகுல்லி உம்மத்தின் அஜல் فإذا جاء أجلهم لا يستأخرون ساعة ولا يستقدمون. சூரத்துல் அஅராஃப்ல 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், இந்த உலகத்தில் அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் ஒரு இறுதி முடிவு நாளை வைத்திருக்கிறான். அல்லாஹ் சூரத்துல் அஅராஃப்ல 34வது வசனத்துல தெளிவாக சொல்லுகிறான். நாம் ஈமான் கொண்ட விடயம் தான், ஆனாலும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான் பாருங்கள்,
அல்லாஹ்வினால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் ஒரு முடிவு நாளை வைத்திருக்கிறான். அவர்களுடைய அந்த முடிவு நாள் அவர்களை வந்து நெருங்குகிற போது ஒரு கணப்பொழுதும் அல்லாஹ் என்னுடைய உடம்பிலே இருக்கின்ற அந்த உயிரை பறைப்பதற்கு முற்படுத்தவும் மாட்டான், பின்படுத்தவும் மாட்டான். இதை நாங்கள் நிதர்சனமாக ஈமான் கொண்டிருக்க வேண்டும். உதாரணத்துக்கு அன்புக்குரியவர்களே, நான் அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் இந்த ஒத்துபாவை ஓடிக்கொண்டிருக்கிற நேரம் இப்ப 12, 26, 18 வினாடிகள் என்றால் அல்லாஹ் எனக்கு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறான். 12, 30க்கு நான் என்னுடைய உயிரை பிரிய வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருந்தால் 31ஆகவும் மாட்டாது, 29ஆகவும் பின்னுக்கு ஆகாது. இதை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். இதுதான் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிற நாம் எல்லோரும் ஈமான் கொண்டிருக்கின்ற மரணத்தின் நிலைப்பாடு. அன்புக்குரியவர்களே, இந்த மரணத்தை நம்பியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஒரு கணப்பொழுதும் அல்லாஹ் என்னுடைய அஜலை நிர்ணயித்த அந்த நேரத்தில் இருந்து ஒரு கணம், ஒரு வினாடி என்னுடைய உயிர் முற்படுத்தப்படவும் மாட்டாது, பிற்படுத்தப்படவும் மாட்டாது என்று அல்லாஹ் அவனுடைய வாயினால், அல்லாஹ்வுடைய கலாமில், அல்லாஹ்வுடைய வேதத்தில் நபிகளார் மூலமாக நமக்கு சொல்லி இருக்கிறார் என்றால் அதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் இப்படி வாழ்வது சரியா? ஈமானை நம்பியிருக்கிறோம், மௌத்தை நம்பியிருக்கிறோம். நான் மௌத்தாக போகிறேன் என்பதை நிதர்சனமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வை மறந்து, ரசூலை மறந்து, குர்ஆனை மறந்து, சுன்னாவை மறந்து, அல்லாஹ்வுடைய வேதத்தில் சொல்லப்பட்ட நன்மை தீமைகளை எல்லாம் மறந்து இந்த உலக ஆசைக்காக வேண்டியும், உலக மோகங்களுக்காக வேண்டியும், உலக தேவைகளுக்காக வேண்டியும் நான் எப்போது மௌத்தாக போகிறேன் என்ற அந்த உண்மையை அறிந்தவர்கள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் தான் ஈமான் கொண்டவர்களா? நாம் தான் ஈமான் கொண்டவர்களா? நானும் நீங்கள் மௌத்தாக போகிறோம் என்பதை மறந்தா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொரு மனிதரும் அந்த மரணத்தின் சுவையை சுமந்தே ஆக வேண்டும், அந்த மரணத்தின் சுவையை உணர்ந்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிறான். நம்பி இருக்கிறோம், நானும் நம்பி இருக்கிறேன், நீங்களும் நம்பி இருக்கிறீர்கள். பின்னால் வரக்கூடிய சில செய்திகளை நான் சொல்லுகிற போது நான் நம்பியவர்களாக ஈமானோடு வாழுகிறோமா என்பதை புரிந்து கொள்ளலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லுகிற போது நாமெல்லாம் இன்றைக்கு மரணிப்பதற்கு தயாராக இருக்கிறோமா என்ற ஒரு வினாவை எங்களுக்கு மத்தியிலே எழுப்ப வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ, எந்த மரணம் உங்களை வந்தடைந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டியும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ வேண்டும் என்ற ஆசையோடும் இந்த உலக சுகண்டிகளை அனுபவித்துக் கொண்டு 100 வருடங்கள் 200 வருடங்கள் காலாகாலமாகவும் நிரந்தரமாகவும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் வாழ்ந்து இந்த மரணத்தை கண்டு நீங்கள் பயந்து விரண்டு ஓடுகிறீர்கள் அல்லவா, அந்த மரணம் உங்களை முலாகீக்கும். நிச்சயமாக, சத்தியமாக, உறுதியாக சொல்லுகிறேன், அந்த மரணம் உங்களை வந்தடையும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார். நாம் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா இல்லையா? அலிஃப் லாம் மீம் லா ரைப ஃபீஹ், ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா இல்லையா?
இந்த குர்ஆனில் எந்த விதமான பொய்யும் கிடையாது. இந்த குர்ஆனில் எந்த விதமான தவறும் கிடையாது. இந்த குர்ஆனில் எந்த விதமான இருட்டடிப்புகளும் கிடையாது. இந்த குர்ஆனில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது என்று நம்பியிருக்கிறோம் அல்லவா? அந்த குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை வந்தடையும் என்பதை அல்லாஹ் எனக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஆசை? ஏன் மரணத்தை கண்டு விரண்டோடுகிற எண்ணம்? நானும் நீங்களும் மௌத்தாகுவதற்கு தயாரில்லையா? உங்களுடைய உள்ளத்திலே கையை வைத்து கேளுங்கள் அன்புக்குரியவர்களே. இன்றைக்கு இந்த நேரத்தில் இந்த இடத்தில் என்னுடைய மரணம் என்னை வந்து சந்திக்கிற போது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதற்கு நானும் நீங்களும் தயாராக இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, நீங்கள் எந்த மரணத்தை கண்டு விரண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை வந்து சந்திக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த மரண நாள் இன்றைக்கு இந்த நேரம் இந்த இடத்தில் என்னை வந்து சந்திக்க போகிறது என்று நான் இருந்தால் அந்த மரணத்தை சந்தித்து சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதற்கு நானும் நீங்களும் தயாராக இருக்கிறோம். அந்த மரணத்தை சந்தோஷமான முகமலர்ச்சியான உள்ளத்தோடும் முகத்தோடும் வந்து அணைத்துக் கொண்டு நான் மரணிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு எந்த பயமும் கிடையாது. எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அல்லாஹ் என்னுடைய அஜலை எதிர்க்க நாடினால் எதிர்க்கட்டும், பிரச்சனை கிடையாது. நான் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்திருக்கிறேன், அல்லாஹ்வை பயந்திருக்கிறேன், அல்லாஹ்வுக்காக நான் இபாதத் செய்திருக்கிறேன், அல்லாஹ்வை அனுதினம் அஞ்சியிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய குர்ஆனிய வசனங்களை என்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக ஓதி இருக்கிறேன். எனக்கு என்ன பயம் இருக்கிறது? நான் மௌத்தாகுவதற்கு என்று யாராவது இந்த இடத்தில் சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? அல்லாஹ்வை பயந்து நானும் நீங்களும் மௌத்தாக போகும். அல்லாஹ் சொல்லுகிறான், நிச்சயமாக உங்களுடைய மரணம் உங்களை வந்தடையும். எப்படி? நீங்கள் இரும்பினால் செய்யப்பட்ட கோட்டைக்குள் ஒளிந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் மௌத்தாகியே தீருவீர்கள். நீங்கள் மௌத்தாகியே தீருவீர்கள். நானும் தான் நீங்க என்றதுக்காக நீங்க மட்டுமில்ல, நானும் மௌத்தாக போகிறேன், நீங்களும் மௌத்தாக போகிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லுகிறான். நீங்க எப்படியெல்லாம் நாம் எல்லாம் சிந்திப்போமோ, எப்படி இந்த மரணத்திலிருந்து தப்புவதற்காக நாங்கள் எல்லாம் வழிகளை ஏற்படுத்துவோமோ, எல்லா வழிகளையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். இரும்பினால் செய்யப்பட்டு காற்று கூட புக முடியாத ஒரு இடத்திலே நீங்கள் ஒழித்துக் கொண்டு உங்களுடைய மரணத்திலிருந்து தப்பிக்கிறார் என்ற எண்ணத்தோடு நீங்கள் ஒழிந்தாலும் அந்த மரணம் உங்களை வந்தடையும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, நான் வெறுமனே நான் மௌத்தாகுவேன் என்ற ஈமானோடு இருந்தால் போதாது, நான் மௌத்தாக போகிறேன் என்பதை நம்பி இருந்தால் போதாது, அந்த மரணத்தை சந்திப்பதற்கு நானும் நீங்களும் தயாராக இருக்கிறோமா என்பதுதான் இந்த பொதுவாக நாங்கள் படிக்க இருக்கின்ற பாடம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? அத்துன்யா மஸ்ரஅத்துன் லில் ஆখিরা என்று பயன்படுத்த வேண்டும். இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் எதற்காக தந்தான்? இந்த ஹயாத்தை அல்லாஹ் எதற்காக தந்தான்? நாம் எல்லோரும் பாடமாக்கி இருக்கக்கூடிய வசனம், நாம் எல்லோரும் அன்றாடம் ஓடுகிற வசனம், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் என்று வருகிற அந்த சூரத்துல் முல்க் இருக்குல்லவா, அந்த சூரா பெரும்பாலான மக்களுக்கு பாடம், ஆனா அதை கருத்து தான் தெரியும். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதி ஹலகல் மௌத, நான் மரணத்தை படைத்திருக்கிறேன், வல் ஹயாத, உயிரோடு வாழுகிற இந்த உலக வாழ்க்கையை உங்களுக்கு தந்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? நாம பாடமாக்கி இருக்கிறோம்னா இல்லையா? ஆனா கருத்து தெரியும். அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுக்கு மௌத்தையும் நான் படைத்திருக்கிறேன், ஈமான் இருக்கிறோம், ஆனால் அந்த மௌத்து வருவதற்கு முன்னாடி ஹயாத்தை தந்திருக்கிறேன், இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கையை தந்திருக்கிறேன். ஒருவருக்கு அல்லாஹ் 60 வயதில் தான் மரணம் என்று சொன்னால் அவர் 60 வருடம் இந்த உலகத்தில் வாழ போகிறார்.
ஒருவருக்கு அல்லாஹ் 50 வருடம் என்று நாடி இருந்தால் அந்த 50 வயது வரும் வரைக்கும் இந்த உலகத்திலே ஹயாத்தோடு இருக்க போகிறார். அந்த ஹயாத்தை நான் எதற்காக படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற போது லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி இபாதத் செய்து அல்லாஹ்வுக்காக நன்மை செய்து நாளை மறுமை நாளையில் என்னுடைய மரணம் என்னை வந்து சந்திக்கிற போது நான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனாக, அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை நிறைவேற்றியவனாக, ரசூல் சொன்ன செய்திகளை இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்தியவனாக, ரசூல் தடுத்த விடயங்களை இந்த உலகத்திலே தடுத்து வாழ்ந்த ஒரு மனிதனாக என்னுடைய சக்கராத்துடைய நேரத்திலும் என்னுடைய மரண நேரத்திலும் நான் மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த உலகத்தில் ஹயாத்தை தருவதற்காக என்று சொல்லுகிறான். இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ஹயாத்தை தந்து உன்னை மௌத்துக்கு தயார்படுத்த சொல்லுகிறான். நாம் எல்லாரும் மௌத்து ஆமன்து பில் மௌத், நான் மௌத்தை ஈமான் கொண்டிருக்கிறேன், நான் மௌத்தா போய் பிரச்சனை இல்லை. எப்பயாவது ஒரு நாள் வயது முழுந்தோ அல்லது நிலைமையிலோ அல்லது திடீரென்றோ நாங்கள் மௌத்தாகவோ ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், நீ ஈமான் கொள்வதற்காக மாத்திரம் நான் இந்த மரணத்தை பெறவில்லை, உன்னில் மிக சிறந்தவன் யார் என்பதற்காக நான் பார்க்க வேண்டும் என்று நம்பியிருக்கிறேன். எனவே நான் மௌத்தாக போகிறேன் என்ற பயம் என்னுடைய உள்ளத்திலே இருந்தால் ஹயாத்தை பயன்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிற போல லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் மிகச் சிறந்தவர், யார் உங்களுடைய சக்கராத்துடைய நேரத்தை மிகச் சரியாக கழித்து வாழ்ந்தவர் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் பயப்பட வேண்டும். ஏனென்றா நாம மௌத்தை ஈமான் கொண்டிருக்கிறோம், எப்படி மௌத்தாகும் என்று தெரியாது. யாருக்காவது நான் இன்னைக்கு மௌத்தாகும் சொல்ல தெரியுமா? தெரியுமா? தெரியாது. ஒரு மனிதர் மௌத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனால் எப்ப, எப்படி, எந்த நிலையில, யார் மூலமாக, இயற்கையாகவா அல்லது செயற்கையாகவா அல்லது கொல்லப்பட்டா அல்லது இயற்கை பேரழிவுலா, எப்படி நாங்கள் மௌத்தாகுவோம்னு தெரியாது. அப்படி எதுவுமே தெரியாத நாம அல்லாஹ் குர்ஆனில சொன்ன அந்த இபாதத்தை செய்து அல்லாஹ்விடத்திலே நாங்கள் நல்லவர்களாக மாறுவதற்கு ஏன் தயங்குகிறோம்? அல்லாஹ் குர்ஆன்ல நம்மளுடைய முகத்தில் அறைந்தது போல ஒரு வசனத்தை சொல்லுகிறான். இப்படி இதெல்லாம் நம்ம படிக்கிறோம்ல, இப்படியான வசனங்களை எல்லாம் நாம குர்ஆன் ஓதுவது மட்டும்தான் நமக்கு தெரியும். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா, அல்லாஹ் கேட்கிறான் அல்லவா, நீங்க குர்ஆன் ஓதினா மட்டும் போதாது, நான் இந்த குர்ஆன்ல என்னத்தை சொல்லி இருக்கிறேன்னு நீங்க படிச்சு விளங்கலையா, உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கூட்டு போடப்பட்ட கசடு பிடித்தவர்களாக இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் இல்லையா? அல்லாஹ் வசனத்துல நமக்கு அறைந்தது போல சொல்லுகிறான். எப்படி? அவ ஹஸிபத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபதா, நீங்க எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறீங்க நான் உங்களை இந்த உலகத்தில் படைத்து விட்டிருப்பது நீங்கள் விரும்பின மாதிரி இந்த உலகத்துல வாழணும் என்றதுக்காகவா? அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா? அப்ப ஹஸிபத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபதா, அபதாங்கிற வார்த்தை மிகவும் அட்டிமட்ட வார்த்தை, இந்த கேவலமான ஒரு வார்த்தை இருக்குல்லவா, அதை அல்லாஹ் உபயோகிக்கிறான். எப்படி? நான் உங்களை படைத்து வைத்திருப்பது, உங்களுக்கு ஹயாத்தை தந்திருப்பது, உங்களுக்கு மரணத்தை தந்திருப்பது, நீங்க எல்லாரும் இந்த உலகத்தில் நீங்கள் விரும்பினது போல வாழ்வதற்காக வேண்டியா? நீங்கள் மீண்டும் என்னிடத்திலே வரமாட்டீர்கள், மௌத்தாக மாட்டீர்கள், என்னை சந்திக்க மாட்டீர்கள், நிரந்தரமாக இந்த உலகத்திலே வாழலாம் என்ற எண்ணத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு மௌத்தியா என்று அல்லாஹ் செய்கிறான், கேட்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த மௌத்தை நம்பி நாங்க வேணல்ல, அந்த மௌத்தை சந்திப்பதற்கு தயாரானவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நீளமான ஹதீஸ், இந்த ஹதீஸை
பர்ரா இப்னு ஆஸிம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இந்த புகாரியில் இருக்கக்கூடிய ஹதீதுகளில் மிக நீளமான ஹதீத் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு ஹதீதாக இது இருக்கிறது. இதுக்கு சொல்லுவாங்க ஹதீது தவீலான்னு சொல்லுவார்கள். மிக நீளமான ஹதீஸ். இந்த ஹதீதுல ஒரு பகுதியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சக்கராத்துடைய வேதனையை பற்றி சொல்லுகிறார்கள். நாங்கள் மௌத்தாக போகிறோம் அல்லவா, இந்த மௌத் என்றால் ஒரு சக்கராத்தோடு வரணுமா இல்லையா? மௌத்தாகிற நிலையில நம்முடைய உயிரை அல்லாஹ் படைக்கிற அந்த நேரம், மலக்குள் மௌத்துகள் வந்து எடுக்கிற நேரத்துல அந்த சக்கராத் என்று இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியில பதிவாக இருக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற நபிமொழியிலே சொல்றாங்க, சக்கராத் என்பது ஹக், உண்மை, நிச்சயமாக வரும். அல்லாஹ்வுடைய தூதர் 3 நாட்கள் சக்கராத்துடைய வேதனை அனுபவித்தார்கள் படிச்சிருக்கிறோம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மரண நேரத்தில் 3 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தோல் கையினால் செய்யப்பட்ட ஒரு தண்ணி பாத்திரத்துல தண்ணியை நிரப்பி வச்சு அந்த தண்ணிக்குள்ள தன்னுடைய கையையும் கால்களையும் நனைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கையால தண்ணி எடுத்து முகத்துல எல்லாம் திராவுவாங்களாம். திராவிட்டு சொன்னாங்க, இன்னல் மௌத் ஹக்குன் வஸகராத்துல் ஹக். மௌத் என்பதும் உண்டு, சக்கராத் என்பது உண்மை என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த சக்கராத்துடைய நிலையை நாங்களும் நீங்களும் அனுபவிக்கிறோம். அந்த கர்கர் என்று சொல்லுகிற நிலையை அனுபவிக்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுடைய மரண நேரம் வருகிறது. இப்ப நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், எல்லோரும் இந்த சக்கராத்துடைய நேரத்தை அனுபவிக்க போகிறோம். இந்த உலக வாழ்க்கை, உலகம் என்று வாழ்ந்தோம் அல்லவா? பொண்டாட்டி, பிள்ளைகள், குடும்பம், குட்டி, பொருளாதாரம், செல்வம், பணம், காசு, பட்டம் என்றெல்லாம் அந்த உலகத்துல வாழ்ந்தோம் அல்லவா? எல்லாத்துக்காக வேண்டி ஓடினோம் அல்லவா? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னதை மறந்து வாழ்ந்தோம் அல்லவா? இந்த உலகத்தில உங்களால் அமல்களில் மிகச் சிறந்தவர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் நான் இந்த உலக வாழ்க்கையை தந்தேன் என்று சொன்னானே. அதெல்லாம் மறந்து இந்த உலகத்தை உலகம் என்று பாரு, இந்த உலகம் மறுமைக்கான விளைநிலம் என்று உணராமல் இந்த உலகத்துல வாழ்ந்தா கழிக்கிறாங்களா? அவங்களும் மூத்தாகத்தான் போறாங்க. அல்லாஹுவை நம்பி ஈமான் கொண்டு பயந்து தக்வாவோடு வாழ்ந்த மக்களும் மௌத்தாக போகிறார்கள். மனிதர்களில் 2 வகைதான் இருக்கிறாங்க. ஒன்று அல்லாஹுவை மறந்தவர்கள், இன்னொன்று அல்லாஹுவை நம்பியவர்கள். இந்த 2 சாராரும் மௌத்தாக போகிறார்கள். அவர்களுக்கும் இந்த சக்கராத்துடைய நேரம் வரப்போகிற அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதர் மௌத்தாகிற நேரம், சக்கராத்துடைய நேரத்துல நாம் எல்லோரும் பார்த்திருப்போம். அன்புக்குரியவர்களை, சிலர் இதை நிதர்சனமாக உண்மையாக யதார்த்தமாக கண்களால் கண்டவர்கள் இருப்பார்கள். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடின சில மக்கள் இந்த சக்கராத்துடைய நேரத்துல ஒரு மௌத்தாகிற நேரத்துல அவருடைய உயிர் தொண்டை குழியிலிருந்து பிரிக்கப்படுகிற நேரத்துல அவருக்கு பக்கத்துல தலைமாட்டில் அமர்ந்து கொண்டு பார்த்தவர்கள் இருப்பார்கள். அப்படியானவர்களுக்கு இந்த உபதேசங்கள் நல்ல உள்ளத்தில் ஆழமாக பதியும். ஏனால் அவர் நிதர்சனமாக உண்மையாக கண்டவர். இப்ப ஒரு மனிதருடைய அந்த சக்கராத்துடைய நேரம், மௌத், மரணிக்க போகிற அந்த நேரம், அவரை கொண்டு போய் நாம் என்ன செய்வோம்? கட்டில வளர்ந்தாடி வச்சிருக்கோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஒருவருடைய சக்கராத்துடைய நேரம், அவருடைய உயிர் தொண்டை குழியை வந்து அடைகிற நேரம், கர் என்று சொல்லுகிற அந்த நேரம், அவரால் பேச முடியாது, அவரால் வார்த்தைகளை உச்சரிக்க முடியாது, அவரால் எதுவுமே சொல்ல முடியாது. அவருடைய முன்னால் பின்னால் வலது பக்கம் இடது பக்கம் என்று அவருக்கு நெருக்கமானவர்கள், சொந்தக்காரர்கள், அன்பு மகன், அன்பு மனைவி, பிள்ளைகள் எல்லோருமே இருப்பார்கள். ஆனால் அவருக்கு என்ன நடக்கிறது என்பதை அவரால் சொல்ல முடியாத ஒரு நேரம். தொண்டை குழியை வந்து அடைகிறது. வானத்திலே இருந்து மலக்குமார்கள் வருவார்கள். அவருடைய கண்ணு கட்டிய தூரத்திலே மலக்குமார்கள் வந்து அமர்ந்து கொண்டு அவரை சூழ மலக்குமார்கள் இருப்பார்கள். இது எப்ப தெரியுமா நடக்க போகிறது? அவருடைய உடம்பில் உயிர் இருக்கிற போது. அவர் அது வரைக்கும் மௌத்தாகல. நான் யார்? என்னுடைய இறுதி முடிவு என்ன? நான் மரணிக்கிற போது எப்படியான நான் இருக்கிற என்னுடைய முதலாவது நிகழ்வாக இருக்கிற இந்த நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? என்னுடைய மறுமை வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? என்னுடைய சுவர்க்கமா நரகமா நிரந்தரமான வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்பதை
அல்லாஹ் இந்த உலகத்தில் என்னுடைய உடம்பில் உயிர் இருக்கிற போதே காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார். இப்ப அந்த மலக்குமார்கள் வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இவருடைய உயிரை பறிப்பதற்காக மலக்குள் மௌத் வரார். அல்லாஹ் பாதுகாக்க. மலக்குள் மௌத் வரார். வந்து இவருடைய தலை மாட்டில் அமர்ந்து கொண்டு இவருடைய உயிரை பறிப்பதற்காக தயாராகிறார். இதற்கு முன்னாடி அன்புக்குரியவர்களை அந்த இரண்டு சாரார்கள் என்று சொன்னேன் அல்லவா? ஒருவர் நல்ல மனிதர், இன்னொரு கெட்டவன். இப்ப இந்த நல்ல மனிதனுடைய மரண நேரத்தை பற்றித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். வானத்திலே இருந்து வருகிற மலக்குமார்கள் எல்லாம் சூரியனை போன்று பிரகாசம் உடையவர்களாக, வெள்ளை வெளியிற முகபாவனை உடையவர்களாக, சிரித்தவர்களாக, புன்முறுவல் பூத்தவர்களாக இவருடைய தலைமாட்டில வந்திருப்பார். இவர் யாரு? அல்லாஹுவை பயந்து குர்ஆனை ஓதி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை இந்த உலகத்திலே நிலைநாட்டி ஹராமான, பாவமான, மோசமான காரியங்களில் ஈடுபடாத ஒரு நல்ல சாலிஹான மனிதர். 5 நேர தொழுகையில் ஈடுபடக்கூடியவர், நோன்பு வைக்கக்கூடியவர், சதகா கொடுக்கக்கூடியவர், ஜகாத் கொடுக்கக்கூடியவர், குர்ஆன் ஓதக்கூடியவர், நோன்பு வைக்கக்கூடியவர், நல்ல பல காரியங்களில் ஈடுபடக்கூடியவர், அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன்னுடைய வாழ்க்கையை கழித்த ஒரு மனிதர். இவர் மௌத்தாகிற நேரத்துல அழகான முகபாவனையில மலக்குமார்கள் வந்து அமர்ந்து கொண்டு சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். யா அய்யதுஹன் நஃப்ஸு தய்யிபா, தூய்மையான ஆத்மாவே, நல்ல ஆத்மாவே, அல்லாஹ் உன்னை சந்திப்பதற்காக காத்திருக்கிறான். அல்லாஹ் உன்னை மன்னிப்பதற்காக காத்திருக்கிறான். அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் நீ வாழ்ந்த விதம் அல்லாஹ்வுக்கு பிடித்த விதம், இந்த உலகத்தில் நீ கழித்த விதம் அல்லாஹ்வுக்கு பிடித்த விதம், இந்த உலகத்திலே நீ செய்த தௌபாக்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். நீ இந்த உலகத்தில் செய்த தர்மங்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். நீ இந்த உலகத்தில் செய்த இபாதத்துகளை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். உன்னை அல்லாஹ் விரும்புகிறான், உன்னை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ் உனக்கு பாவ மன்னிப்பை தருவதற்காக வந்து உன்னை அழைக்கிறான், வா என்று மலக்குமார்கள் சொல்லுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, இந்த நிலையில் நானும் நீங்களும் மௌத்தாக வேண்டும். இந்த அழகான மலக்குமார்கள் வந்து அழகான வார்த்தை சொல்லக்கூடியவர்களாக நானும் நீங்களும் மௌத்தாக வேண்டும். அல்லாஹ் உன்னை மன்னிக்க காத்திருக்கிறான், நீ பயப்படாத வெளியாகி வா என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நாங்கள் அனுபவிக்க வேண்டியது. நம்முடைய தலைமாட்டில் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நிற்பாங்க, நம்முடைய பாப்பா இருப்பார், உம்மா இருப்பாங்க, சொந்த காணாக்கள் எல்லாம் இருப்பாங்க. அவங்களோட மலக்குமார்களும் மலக்குள் மௌத்தும் இருப்பாங்க. இந்த அழகான வார்த்தையை சொல்லுகிற போது அன்புக்குரியவர்களே, எல்லோருக்கும் ஒரு பயம் வரும். நான் மௌத்தாக போகிறேனே, நான் மௌத்தானா என்னுடைய நிலை என்ன, என்னுடைய குடும்பத்துடைய நிலை என்ன, என்னுடைய பிள்ளைகளுடைய நிலை என்ன, என்னுடைய மரணத்துடைய நிலை என்ன, என்னுடைய நிரந்தரமான வாழ்க்கையுடைய நிலை என்ன? பயப்படுவானா இல்லையா உண்மையான மூமினான ஒரு மனிதன்? அல்லாஹ்வை நம்பி வாழுகிறவன் தான் மரணிக்கிற போது தன்னுடைய நிலையை நினைத்து அழுவானா இல்லையா, கவலைப்படுவானா இல்லையா, தன்னுடைய குடும்பத்தை நினைத்து கவலைப்படுவானா இல்லையா? அல்லாஹ் அல்குர்ஆனை சொல்கிறான், இன்னல்லதீன காலூ ரப்புனா அல்லாஹ். இந்த வார்த்தை பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான். எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான் பாருங்க. இன்னல்லதீன காலூ ரப்புனா அல்லாஹ், யார் ஒரு மனிதர் என்னுடைய ரப்பு அல்லாஹ்தான் என்று இந்த உலகத்தில் வாழ்ந்து சும்மஸ்தகாம், அதிலேயே நிலையாக உறுதியாக இருந்தார், தத்தனஸ்ஸலு அலைஹில் மலாயிகா, அவர் மீது அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்பி சொல்லுவானா, அல்லா தகாவு வலா தஹ்சன், நீ பயப்படாத, நீ கவலைப்படாத, வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன், அல்லாஹ் உனக்கு வாக்குறுதி அளித்த அந்த சுவர்க்கம் இருக்கிறது என்று நன்மாராயம் சொல்லுவானாம் என்றார். அன்புக்குரியவர்களே, இந்த ஈமானோடும் தக்வாவோடும் அல்லாஹ்வை நம்பி இந்த உலகத்தை பயன்படுத்தி வாழுகிற மனிதனுடைய அந்த சக்கராத்துடைய நேரத்தில் மலக்குமார்கள் தலைமாட்டிலே வந்து அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய மகபிரத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்காக வேண்டி நீ வெளியாகி வா, நீ கவலைப்படாதே, நீ
அதை பயப்படாது, அல்லாஹ் உனக்கு சுவர்க்கத்தை நன்மாராயம் சொல்லி இருக்கிறானே என்று வார்த்தைகள் சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு நல்ல பூர்வத்தான இஸ்லாமிய முஸ்லிமாக நானும் நீங்களும் வாழ வேண்டும், மரணிக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் وعلى حزب الله محمد بن عبد الله أما بعد. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது ஃபத்வாவிலே முதல் பாதியில் ஒரு மூமினுடைய சக்கராத்துடைய நிலை எப்படி இருக்கும், அல்லாஹ் மலக்குமார்கள் மூலமாக அவருக்கு சொல்லுகிற நன்மாராயம் என்ன என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். இந்த இரண்டாவது ஃபத்வாவிலே நாம் மனிதர்களில் இரண்டு சாரார் என்ற ஞாபகப்படுத்தியவர்களில் இரண்டாம் சாராராக இருக்கின்ற அல்லாஹுவை மறந்து வாழக்கூடிய மனிதர்களுடைய நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அதே ஹதீஸின் தொடர்ச்சியாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பர்ரா இப்னு ஆஸிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கின்ற அந்த செய்தியில் சொல்லுகிறார்கள், ஒரு மோசமான மனிதர் மரணிக்கிற போது அவருடைய சக்கராத்துடைய நிலையிலே அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக சொல்லுகிறான், மிக கேவலமான விகாரமான தோற்றங்களை கொண்ட மலக்குமார்கள் வானிலிருந்து இறங்குவார். இவர்கள் நரகத்திலே இருந்து கவன்களையும் நரகத்தினுடைய அந்த துர்வாடியையும் கொண்டவர்களாக இந்த மனிதரை நாடி வருவார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நானும் நீங்களும் மௌத்தாக போகிறோம். இந்த ஹுத்பாவினூடாக நாம் செய்த பிரார்த்தனையில் ஒன்று, நாம் நல்லவர்களாக வல்லவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். ஒரு மோசமான காபிராக பாசிக்காக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து மரணிக்கின்ற நிலை நாங்களை வந்து அடையுமாக இருந்தால் அதனுடைய நிலை இப்படித்தான் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நரகத்திலே இருந்து கவன்களை எடுத்து வருவார்கள் மலக்குமார்கள். நரகத்தினுடைய அந்த கெட்ட வாடைகளை சுமந்து வருவார்கள். வருகிற மலக்குமார்களுடைய முகபாவனை எல்லாம் கடுமையாக இருக்கும். வருகிற மலக்குமார்களுடைய முகத்தை பார்த்தால் நாங்கள் பயப்படுகிற அளவுக்கு மிக விகாரமான கொடூரமான மலக்குமார்கள் இந்த மனிதரை வந்து அமர்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரமும் நம்முடைய அன்பு மனைவியும் இருப்பார், நம்ம அன்பு பிள்ளைகளும் இருப்பார்கள், பெற்றோர்கள் இருப்பார்கள், உறவினர்கள் இருப்பார்கள், அண்ணன் தம்பி எல்லோரும் நம்முடன் இருப்பார்கள். ஆனா நமக்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய மலக்குமார்களுடைய முகம் எல்லாம் எப்படி இருக்கும்? அப்படியே விகாரமான முகங்களோடு இருப்பார்கள். தன்னுடைய கண்ணு கட்டிய தூரத்தில் வந்து அமர்ந்திருப்பார்கள். இந்த மனிதருடைய நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யாருடைய நிலை இதே நிலையில் மரணத்தை நெருங்குகிறதோ இந்த நேரம் இந்த இடத்தில் அவர் புரிந்து கொள்ள வேண்டும், நான் நிரந்தரமாக நரகத்தில் நுழைய போகிறேன் என்பதை அல்லாஹ் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற போதே சொல்லுகிறார். இன்னும் அவருடைய உயிர் மறைக்கப்படல, அவர் இன்னும் மூத்தாகல, அவர் உயிரோடு தான் இருக்கிறார். ஆனால் அவரால் என்னை சூழ விகாரமான தோட்டத்திலே உள்ள மலக்குமார்கள் அமர்ந்திருக்கிறார்கள், என்னை பாதுகாருங்கள், என்னை காப்பாற்றுங்கள், என்னை நீங்கள் பாதுகாத்து இவர்களிடத்திலே இருந்து என்னை தப்பியுங்கள் என்று சொல்வதற்கு அவர் உட்பட்டாலும் அவரால் சொல்ல முடியாது. ஏனென்றால் சக்கராத்துடைய நிலையில் கர்த்தர் தொண்டை குழியை வந்து அடைந்தால் அவரால் பேச முடியாது. ஆனால் அவருடைய கண்கள் நமக்கு பாவனை செய்யும், அவருடைய கண்கள் நமக்கு பாவனை செய்யும். என்னை விகாரமான தோற்றத்திலே இருந்த மலக்குமார்கள் வந்து என்னை கைப்பற்றுவதற்காக வேண்டி சம்மத்தியோடும் கெட்ட வார்த்தைகளை கொண்டு தூற்றுகிறார்களே, என்னை பாதுகாருங்கள் என்று அவர்களுடைய கண்களால் சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த நிலையை நானும் நீங்களும் அடைய போகிறோம். அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தார். இந்த மலக்குமார்கள் வந்து அமர்ந்து கொண்டு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் கபீரா, கேவலமான நாட்டம் பிடித்த ஆத்மாவே, உஹ்ருஜி இலா சஹத்தின் மினல்லாஹி வல் அதாப். இதான் இந்த வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன? சஹத்துன் மினல்லாஹ், அல்லாஹ் உன்னை கோபித்திருக்கிறான். மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் உன்னை தண்டிக்கத்தான் இருக்கிறான், அல்லாஹ் உன்னை வெறுத்திருக்கிறான்.
இந்த உலக வாழ்க்கையை நீ உலகத்துக்காக பயன்படுத்தியவன், மறுமைக்கு பயன்படுத்தியவன் கிடையாது. இந்த உலகத்தில வட்டிக்கு கொடுத்தியா, துலாபப்படுத்தியா, குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் இருந்தியா? இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு கேவலமான வாழ்க்கை, மறுமைக்கு தயார்படுத்துகிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நிரந்தரமான வாழ்க்கை என்று வாழ்ந்திருக்கிறாயே கெட்ட ஆத்மாவே, அல்லாஹ்வை பயப்படாமல் வாழ்ந்திருக்கிறாயே, அல்லாஹ் 60 வருடம் 70 வருடம் 80 வருடம் 30 வருடம் என்று உனக்கு வாழ்வதற்கு வாழ்க்கையை தந்து, உண்ணுவதற்கு உணவு தந்து, உடுப்பதற்கு உடை தந்து, பொருளாதாரத்திலே உங்களை மேம்படுத்தி எவ்வளவெல்லாம் நியமத்துக்களை தந்த அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்திருக்கிறீர்களே கேவலம் தந்த ஆத்மாவே என்று மலக்குமார்கள் காவி துப்பி நம்மளை அழைப்பார்கள் என்றால் அன்புக்குரியவர்களே, அந்த நிலையில் நானும் நீங்கள் மோட்டாக தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். இப்படி மோசமாக வாழக்கூடிய கேவலப்பட்ட சமூகம் இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பெயரளவில் முஸ்லிம்கள், பெயரளவில் முஸ்லிம்கள், பெயர் அப்துல்லா என்றும் ஆமினா என்றும் முகமது என்றும் வைத்தாளர்கள் முஸ்லிம்களா? அல்லாஹ்வை அஞ்சாமல், அல்லாஹ்வை பயப்படாமல், அல்லாஹ்வை நம்பாமல், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாமல் முகமதா இருந்தால் என்ன, அப்துல்லாவா இருந்தால் என்ன, ஆமினாவா இருந்தால் என்ன, அவருடைய மரண நேரத்தில் சக்கராத்துடைய நேரத்தில் இப்படி மலக்குமார்கள் கேவலப்படுத்தி அழைப்பார்களாக இருந்தால் இதை விட கேவலம் இந்த உலகத்தில் நமக்கு தேவையா? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். நானும் நீங்களும் மௌத்தாக போகிறோம், நானும் நீங்களும் மௌத்தாக போகிறோம். என்னுடைய சக்கராத்துடைய நிலையில், உங்களுடைய சக்கராத்துடைய நிலையில் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நல்ல மலக்குமார்கள் வந்து நம்மளை அழைக்க வேண்டுமாக இருந்தால் நானும் நீங்களும் அல்லாஹ்வை பயந்து, அல்லாஹ்வை நம்பி, அல்லாஹ்வுடைய தூதரை நம்பி வாழ்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒருவரை இந்த உலக வாழ்க்கைக்காக வேண்டி, உலக நோக்கங்களுக்காக வேண்டி, பொருளாதாரங்களுக்காக வேண்டி, தேவைகளுக்காக வேண்டி அல்லாஹ்வை மறந்து வாழுமாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக இந்த இடத்திலே சொல்லுகிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல கேவலமான முகத்தோடு மலக்குமார்கள் வந்து கேவலமான வார்த்தைகளை கொண்டு உங்களை அழைப்பார்கள். அந்த நேரம் நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள், அந்த நேரம் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், நான் இந்த நேரம் மௌத்தானால் நிச்சயமாக என்னுடைய இறுதி முடிவு நரகமாக இருக்கும் என்பதை நாம் எல்லோரும் நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தி இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகிறேன். இது எல்லாம் நீங்கள் நாளை மறுமை நாளிலே சந்திப்பீர்கள், நீங்கள் உங்களுடைய சக்கராத்துடைய வெளியிலே சந்திப்பீர்கள். இப்படியெல்லாம் கொத்துவா ஓடினார்களே, இப்படியெல்லாம் ஞாபகப்படுத்தினார்களே, இந்த சக்கராத்துடைய நிலையெல்லாம் எங்களுக்கு சொன்னார்களே, நாங்கள் எல்லாம் சும்மா வெறுமனை காலால் கேட்டுவிட்டு மறந்துவிட்டு வாழ்ந்தோம் என்று சொல்லக்கூடிய நிலையை நானும் நீங்களும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லுகிறார்கள், அன்புக்குரியவர்களே, இவருடைய இந்த ஆத்மாவை மலக்குமார்கள் எப்படி படைப்பார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அழகான ஓமானத்தை சொல்லுகிறார்கள். ஒரு ஈர துணி இருக்குதானே, அந்த ஒரு ஈர துணிய ஒரு முள்களும் கற்களும் நிறைந்த ஒரு இடத்தில் போட்டு அதை நாங்கள் வேகமாக இழுத்தா எப்படி அந்த துணி கீழமாக கிழிந்து வருவல்லவா, அப்படி இந்த உயிரை பறிப்பதற்காக வேண்டிய மலக்குமார்கள் முயற்சிப்பார்கள். அங்கிட்டு இங்கிட்டு ஓடும் அந்த உயிர். அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயார் இல்லை. உலகத்துக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தவர்கள் எப்படி அல்லாஹ் வான்னு சொன்ன வருவார்களா? இல்ல, ஓடும், அங்கிட்டு இங்கு ஓடும் மலக்குமார்கள். அதை பிடித்து இழுத்து கொண்டு போய் தண்டிப்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் வேதனை செய்வதற்காக வேண்டியும் காத்து கொண்டிருக்கிறான் வா என்று இழுத்து கொண்டு போவார்களாக இருந்தால் அன்புக்குரியவர்களே, அது நீளமான அதில் பல செய்திகள் இருக்கிறது. அதுக்குள்ளேயும் நேரம் காணல் என்பதற்காக வேண்டி நான் முடித்துக் கொள்கிறேன். நானும் நீங்களும் ஒன்றாக போகிறோம். என்னுடைய சக்கராத்துடைய நிலையும் உங்களுடைய சக்கராத்துடைய நிலையும் நல்ல ஒரு மூமினாக, ஒரு ஈமான்தாரியாக நானும் நீங்களும் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். எதையெல்லாம் குத்துபாவுடாக கேட்டோமோ, எதையெல்லாம் குத்துபாவின் ஊடாக படித்தோமோ, எதையெல்லாம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துமாறு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் உலமாக்களும் ஊழியமார்களும் குத்துபாவினூடாகவும் பயானூடாகவும் உங்களுக்கு சொல்லுகிறார்களோ எல்லா நல்ல விடயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே இயலுமான அளவுக்கு செய்யுங்கள். பாவமான காரியங்களை முற்றாக தடுத்து வாழுங்கள். நானும் நீங்கள் மரணிக்கிற போது அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட, அல்லாஹ் விரும்புகிற அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வாழ்ந்த ஒரு சமூகமாக, ஒரு நல்ல ஒரு உம்மத்தாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்கள் நாளை மறுமை நாளையிலே நமக்கு ஷஃபாஅத் செய்வதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்து வாழாமல் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய ஒரு சமூகமாக வாழ்ந்து மரணிப்பதற்கு ஏற்றவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.